யாதவ பிரகாசர் ஒரு கருத்தை திணித்தாலும் தான் உணர்ந்த பாகவத புராணத்தை முன்னிறுத்தி முரண்பட்ட கருத்துக்களை வேறறுத்து உண்மையான சாரமான கருத்தை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கிறார். நீயோ யாதவ பிரகாசரின் தனிப்பட்ட கருத்தை உண்மை என்று நினைத்து அவர் விரித்த வலையில் விழுந்து கிடக்கிறாய். உனக்கு ஒரு குழப்பம் என்றால் அதை ராமானுஜனிடம் கேட்டு தெளிவு பெறாமல் குழப்ப விதையை விதைக்கும் ஆசானிடமே போய் தெளிவு பெற விரும்பினால் அவர் உன்னை மேலும் குழப்பி மாய வலையில் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இதை பலமுறை உனக்கு எடுத்துச் சொல்லி உன்னை மீட்க பார்த்தான் ராமானுஜன். ஆனால் அதற்கு நீ வழிவிடவே இல்லை. இப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். நீ இப்படி உன் உன்னதமான பூர்வ சம்பிரதாயத்தை விட்டு விலகினால் அது உனக்கு ஒரு பெரிய இழப்பாகத்தான் போகும். நீயும் ராமானுஜனும் என்னுடைய இரு கண்கள். இதில் ஒன்று பழுதுபட்டாலும் அடியேனின் அங்கத்தில் ஒரு குறையாகவே இருக்கும். அதற்காகத்தான் அடியேன் உன்னை நேரடியாகவே பார்க்க வந்தேன். சுவாமி, இந்நேரம் வரை தாங்கள் தெரிவித்த அனைத்தையும் அடியேன் இடைமறிக்காமல் செவியுற்றேன். ஆனால் யாதவ பிரகாச சுவாமிகள் தெரிவிக்கும் விளக்கங்களில் அடியேனுக்கு குழப்பங்கள் ஏதும் ஏற்படவில்லையே. மாறாக புரியும்படியாகவும் தெளிவாகவும் தானே இருக்கிறது. ஆனால் சம்பிரதாயத்தில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் மிகவும் கடினமாகவும் செயல்படுத்துவதில் மிகவும் சிரமமாகவும் தானே அடியேனுக்கு தெரிகிறது. புரிந்து கொள்ள கடினமாக இருக்கிறது என்பதற்காக ஒன்றை கைவிடலாமா? அதனால் பின்னாளில் கிடைக்கும் திருப்தியும் ஆத்ம சுத்தியும் முக்கியமல்லவா? இன்று சுலபமாக இருக்கும் விஷயம் இறுதி இலக்கிற்கு பயன்படாமல் போனால் அது எவ்வளவு பெரிய நஷ்டம் கோவிந்தா. இன்றைய கடின உழைப்பு முயற்சி நாளைய பலன் அல்லவா? இதில் ஒரு தொடக்கத்தை நீ ஏற்படுத்திக் கொண்டால் அதில் ஏற்படும் குழப்பங்களை சைத்திய குருவாக விளங்கும் பரமாத்மாவே தீர்த்து வைத்து விடுவார் அல்லவா? அதனால் அடியேன் சொல்வதை கேள். நீ யாதவ பிரகாசரிடமிருந்து விலகி காஞ்சியம்பதிக்கே வந்துவிடு. ராமானுஜன் மூலமாகவே நீ வேதாந்த சூத்திரத்தையும் அதன் உண்மையான விளக்கத்தையும் அறிந்து கொள்ளலாம் கோவிந்தா. இதை பற்றி அடியேன் பக்குவமாக உன் தந்தையிடமும் தெரிவித்து விடுகிறேன். சுவாமி, அடியேனை பொறுத்துள்ள வேண்டும். தாங்கள் சொன்னதை செயல்படுத்தும் நிலையில் அடியேன் இல்லை. தெரிந்தோ தெரியாமலோ யாதவ பிரகாச சுவாமிகளின் தத்துவ விளக்கங்களில் நான் ஈடுபாடு கொண்டு விட்டேன். அதிலிருந்து வெளிவருவது என்பது என்னால் இயலாத காரியம். இப்போது எவ்வளவுதான் தாங்கள் எடுத்துரைத்தாலும் என் செவியில் மட்டும் விழுகிறதே தவிர என் மனதில் பதியவில்லை. என் வழியில் என்னை போக விடுங்கள். தயவு செய்து இது விஷயமாக யாரிடமும் பேச வேண்டாம். என் விதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். நானும் அது வழி போக நிச்சயித்து விட்டேன். ஆனால் தாங்களோ ராமானுஜர் அண்ணாவோ என்னை வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டாம். மனதிலும் அடியனை பற்றிய ஒரு தவறான அபிமானத்திற்கு வந்துவிட வேண்டாம். என்றைக்கும் நான் உங்கள் கோவிந்தன் தான். ராமானுஜர் அண்ணாவிற்கும் உற்ற துணையான தம்பிதான். அதில் எள்ளளவும் குறையில்லை. தயவு செய்து அடியனை வெறுத்து ஒதுக்கிவிட வேண்டாம். கோவிந்தா, வைஷ்ணவர்களுக்கு விருப்பு வெறுப்பு என்பது ஏது? அனைவரும் இவ்வுலகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து இறுதியில் பகவானின் வாசஸ்தலத்தை அடைய வேண்டும். அவ்வகையில் நீயும் ஓர் உயரிய நிலையை இகத்திலும் பரத்திலும் பெற வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். இதை நீ ஏற்க மறுத்தாலும் அடியேனுக்கு உன் மீது எந்த துவேஷமும் இல்லை. மாறாக உன் மீது அடியேனுக்கு பரிதாபம்தான் ஏற்படுகிறது. ராமானுஜனுக்கும் அப்படித்தான். என்றைக்கும் உன் நலன் விரும்பியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கத்தான் அடியேனும் ராமானுஜனும் இருக்க விரும்புகிறோம். சொல்ல வேண்டிய அனைத்தையும் விஸ்தாரமாகவே சொல்லிவிட்டதாகவே அடியேன் கருதுகிறேன். அது அடியேனின் கடமையும் கூட. இனி இதை உன்னுள் ஆழமாக பதிய வைத்து உன்னை தடுத்தாட்கொள்வது அந்த வரதனின் செயல். என்றைக்காவது ஒரு நாள் இந்த திருக்கட்சி சொன்னது சரி என்று உனக்கு பட்டால் நீ காஞ்சியம்பதிக்கு வா. அங்கு இந்த திருக்கட்சி நம்பியின் மனத்தின் கதவுகள் உனக்காக திறந்தே இருக்கும். அடியேன் என்னதான் முயற்சி செய்தாலும் பகவானின் இச்சைப்படியே அனைத்தும் நடக்கும். அவ்வகையில் சர்வம் வரதார்ப்பணம். அடியேன் வருகிறேன்.
என்ன சுதர்சனம், இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அகத்திற்கு செல்லவில்லையா? அங்கு சென்று என்ன செய்ய போகிறேன்? வாழ்க்கையே சோதனையும் சோகமுமாக இருக்கிறது. மாப்பிள்ளையை பற்றிய சிந்தனையை தவிர வேறெதுவும் நினைக்க தோன்றவில்லை. சுதர்சனம், நீங்களாக ஏதேதோ கற்பனை செய்து கொள்ளாதீர்கள். உடல் என்றாலே உபாதை ஏற்படும். சிறிது காலத்தில் அது சரியாகிவிடும். அடியேனும் ஆதிகேசவ பெருமாளிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். கூரேசன் பூரணமாக குணமாகி விடுவான். கவலை கொள்ள வேண்டாம். எப்படி குணமாகும்? என்ன சுவாமி, ஏன் அபசகுணமாக பேசுகிறீர்கள்? இது அபசகுணம் இல்லை சுதர்சனம், யதார்த்தம். எது சம்பவிக்க கூடாது என்று நினைத்தேனோ அது சம்பவித்து விட்டது. ஆண்டாள் மீது எனக்கும் அக்கறை உண்டு சுவாமி. அதனால்தான் அவள் ஜாதகத்தை பார்த்ததும் உடனே பலனை சொல்லாமல் தாமதித்தேன். பரிகாரம் ஏதாவது இருக்குமா என்று கூட பரிசீலித்தேன். எந்த மார்க்கமும் தோன்றாததால் தான் உங்களிடம் உண்மையை உரைத்தேன். அதையும் மீறி ஏதோ சில பல காரணங்களுக்காக ஒரு உத்வேகத்தில் ஆண்டாளின் திருமணத்தை நடத்தினீர்கள். இப்பொழுது பலனை அனுபவிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. என்ன ஜோசியரே, இவ்வளவு கடுமையாக சொல்கிறீர்கள்? கடுமை என் வார்த்தைகளில் இல்லை. கிரகங்களில் உள்ள கோளாறு இப்பொழுது நிதர்சனமாக தெரிகிறது. அதை தவிர்க்க நினைத்தாலும் அது நம்மை துரத்துகிறது, பார்த்தீர்களா? இல்லை, நீங்கள் சம்பந்தம் இல்லாமல் கூரேசன் உடல்நிலையையும் கிரகங்களின் கோளாறையும் இணைக்க பார்க்கிறீர்கள். சம்பந்தம் இல்லாமல் நான் சொல்லவில்லை. நன்றாக சம்பந்தம் இருக்கிறது பட்டரே. பழசையெல்லாம் மறந்து விட்டீர்களா? இப்பொழுது கூட இதை நிவர்த்தி செய்ய ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எதுவும் புலப்பட மாட்டேன் என்கிறது. எந்த பரிகாரமும் இல்லை என்பதால் தான் நானும் தடுமாறிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் இருவர் மீதும் நானும் அக்கறை கொண்டவன்தான். சுவாமி, தயவு செய்து கடந்த விஷயங்களை இத்துடன் இணைத்து பார்க்காதீர்கள். எப்படி இணைத்து பார்க்காமல் இருக்க முடியும் சுதர்சனம்? நிகழ்வுகள் அதைத்தானே சுட்டிக்காட்டுகிறது. உங்களுக்கு தெரிய நியாயம் இல்லை. நான் வைத்தியரை சந்தித்து அவரிடம் பேசிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். இது உடல் ரீதியான பாதிப்பு இல்லை என்பதையும் அவர் நன்றாக தெளிவுபடுத்தி விட்டார். அதனால் இது கிரக ரீதியாகத்தான் ஏற்பட்டுள்ளது. ஆண்டாளின் ஜாதக கோளாறுதான் கூரேசனை படுக்க வைத்து விட்டது. தபாரும் ஓய், அதை நீங்கள் சொல்ல வேண்டாம். ஆதிகேசவன் சொல்லட்டும். நீங்கள் கட்டத்தை பார்த்து கஷ்ட நஷ்டத்தை சொல்கிறீர்கள். ஆனால் ஆதிகேசவனோ இந்த கட்டத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவன். கூரேசன் ஆண்டாள் இருவரையும் ஒன்று சேர்த்தவன் அவன்தான். அவனுக்கு தெரியும் கூரேசனை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று. ஏனென்றால் அந்த கட்டங்களையே கட்டுப்படுத்துபவன் எம்பெருமான். இவர் சொல்வதை நினைத்து நீங்கள் சஞ்சலமடைய வேண்டாம். சுவாமி, கோபம் கொள்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. நான் கூறுவது அகம்பாவத்தினாலோ ஆணவத்தினாலோ அல்ல. அன்று நான் கூறியதை மீறி கல்யாணம் நடந்துவிட்டது. இன்று வேறு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்ற அக்கறையில்தான் நான் கூறுகிறேன். சரி, இப்பொழுது என்னதான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? அவர்கள் இருவரும் பிரிந்திருப்பதுதான் நல்லது. ஆண்டாளை உங்கள் அகத்திற்கு அழைத்து வாருங்கள். அழைத்து வந்து காலத்திற்கும் இவர் காலடியிலேயே இருக்க வேண்டுமா? உங்கள் உபாயத்திற்கு ரொம்ப நன்றி. நீங்கள் புறப்படுங்கள். இல்லை பட்டர் சுவாமிகளே, முதலில் இங்கிருந்து புறப்படுங்கள். சுதர்சனம், ஜோசியர் சொன்னதையெல்லாம் வைத்து நீங்கள் மனம் தளர வேண்டாம். ஆதிகேசவன் மீது பூரண நம்பிக்கை வையுங்கள். கூரேசனுக்கு ஒன்றும் ஆகாது. ஆண்டாளின் மாங்கல்யத்திற்கு ஒரு அபாயமும் ஏற்படாது. நிம்மதியாக அகத்திற்கு செல்லுங்கள். நான் கூறுகிறேன் சுதர்சனம், அந்த ஆதிகேசவன் மீதுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையில் சொல்கிறேன். தைரியமாக போங்கள். கைலாசம், கைலாசம், ஏன் போய் ஏலம் போடுகிறீர்? சொல்லும். நம் குருநாதர். ஏன் இப்படி மூச்சு வாங்குகிறீர்? ஏன் இவ்வளவு பதற்றம்? நம் குருநாதருக்கு என்ன? இப்போது எங்கிருக்கிறார்? குருநாதர் என்றால் ஒன்று மடத்தில் இருப்பார், இல்லை பாடசாலையில் இருப்பார். இதற்கு ஒரு பதற்றம், இது ஒரு கேள்வி. நான் இப்போது பாடசாலையில் இருந்துதான் வருகிறேன். அங்கு அவர் இல்லையே, மாணவர்களும் இல்லையே. ஓ, அப்படியா? இப்போது புரிகிறது. மூளைக்கு வேலை இல்லை என்றால் அம்மூளை உரையும் தலைக்கு வேலை. நீ என்னப்பா சொல்கிறாய்? இன்று சனிக்கிழமை என்றேன், தலைக்கு மேல் வேலை என்றேன். என்னப்பா நீ?
நான் பாடம் பற்றி கேட்டால் நீ ஏதேதோ பேசுகிறாய். தலைக்கு மேல் வேலை என்கிறாய், சனிக்கிழமை என்கிறாய், மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுகிறாயே. இன்று சனிக்கிழமை, இது உமக்கும் தெரியும் எமக்கும் தெரியும். ஆனால் குருநாதருக்கு வந்துள்ள தோஷம் பற்றி தெரியுமா? என்னப்பா இது, ஒரு புது சமாச்சாரம். குருநாதருக்கு தோஷமா? ஆமாம், தோஷம்தான். ஜலதோஷம். என் வயதிற்கு இவ்வளவு பீடிகையெல்லாம் தாங்காதப்பா. சட்டென்று விஷயத்திற்கு வா. அது ஒன்றுமில்லை ஓய். நமது குருநாதருக்கு சில நாட்களாக வறட்டு இருமல் இருப்பது உமக்கு தெரியும். தெரியும். அதற்காக குருநாதருக்கு கொடுக்க இருந்த மருந்தை நீ பருகிய தியாகமும் தெரியும். போதுமையா உன் குத்தல் பேச்சு. சரி சரி, நீ கோபித்துக் கொள்ளாதே, விஷயத்திற்கு வா. ஜலதோஷத்தால் நம் குருநாதர் நேற்று இரவெல்லாம் சரியாக உறங்கவில்லை. இந்த ஜலதோஷம் 2 விதத்தில் வரும். ஒன்று அதீத குளிர்ச்சியால், மற்றொன்று அதீத உஷ்ணத்தால். இப்போது வந்துள்ளது உஷ்ணத்தால். இன்று சனிக்கிழமை என்பதால் நம் குருநாதருக்கு எண்ணெய் அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும். குருநாதா, ஸ்நானத்தை முடித்துவிட்டு மாணவர்களை அழைத்திருக்கலாம். எதற்காக இப்போதே அழைத்தீர்கள்? நேரத்தை வீணடிக்க கூடாது ராமானுஜா. எண்ணெய் தேய்த்து ஸ்நானத்தை முடித்து விட்டால் பிறகு சோம்பல் வந்துவிடும். பாடம் எடுக்கும் மனோநிலையும் போய்விடும். அதற்காகத்தான் அனல் பறக்க நீ எண்ணெய் தேய்க்கும் போது கனல் பறக்க விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று இவர்களை இங்கு அழைத்திருக்கிறேன். மாணவர்களே, உங்கள் கேள்விகளை தொடங்குங்கள். குருநாதா, அடியேனுக்கு பிரம்மம் என்பதன் அர்த்தத்தை விளக்கி அருள வேண்டும். பிரம்மம் என்பதை உபனிஷத்தான வேதாந்தம் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது. குறிப்பாக ஈஷோபனிஷத்தும் கடோபனிஷத்தும் நன்கு தெரியப்படுத்துகிறது. பிரம்மம் அசைவற்றது, ஒன்றாயிருப்பது, ஆனால் மனதை விட அதிவேகம் உள்ளது, எங்கும் வியாபித்திருப்பது, பிரகாசமானது, சரீரமற்றது, எல்லாம் அறிந்தது. அனைத்தையும் அந்த பிரம்மத்திடம் ஒப்படைத்தால் அனைத்தும் அதனுள் கலந்து பிரம்மம் மட்டுமே எஞ்சி நிற்கிறது. அப்படியென்றால் அந்த பிரம்மத்தின் குணம் எப்படிப்பட்டது? உருவமே அற்ற அந்த பிரம்மத்திற்கு குணங்கள் ஏது? பிரம்மம் நிர்குணமாகவும் ஒன்றே ஆகிய சூட்சமமாகவும் அல்லவா இருக்கிறது? அதைத்தானே உபனிஷத்தும் சொல்கிறது. ஆமாம் கோவிந்தா, இப்போதெல்லாம் நீ பிரம்மத்தை பற்றி பலவாறாக ஆராய்கிறாய் போலிருக்கிறதே. ஆம் சுவாமி, அறிவது மட்டுமல்ல, அதை சில நேரங்களில் தங்களைப் போலவே விளக்கவும் செய்கிறான். நல்ல விஷயம்தானே. நானோ ஞானத்தை வாரி வழங்குகிறேன், கோவிந்தனோ அள்ளி பருகுகிறான், மூளையில் தேக்கிக் கொள்கிறான். புத்தியில் நிரம்பி இருப்பது வழியத்தானே செய்யும். வழியட்டும், ஆராய் பெருகட்டும். ஞானம் வறண்டு போயிருப்பவர்களுக்கு போய் சேரட்டும். ஆனால் குருநாதா, ஒரு உபனிஷத் வாக்கியம் பரமபுருஷனை பற்றியும் அவரின் கண்களை பற்றியும் வர்ணிக்கிறதே. நீ எதை பற்றி சொல்கிறாய்? கீர்த்திவாசன் சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்தை பற்றி கேட்கிறான் குருநாதா. காலையில் இது பற்றி அடியேனிடமும் வினவினான். அது என்ன வாக்கியம் கோவிந்தா? நீயே சொல். சாந்தோக்கிய உபனிஷத்தில் முதல் அத்தியாயம் 6வது பகுதி 7வது மந்திரத்தில் முதலில் வரும் தஸ்ய யதா கப்பியாசம் புண்டரீக மேவ மக்ஷினி என்ற வாக்கியம் சுவாமி. அதில் என்ன சந்தேகம்? அதில் பரமபுருஷ பகவானின் கண்களைப் பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறதல்லவா? அதன் விளக்கத்தை அறிய விரும்புகிறான். ஆமாம் சுவாமி, நாங்கள் அனைவருமே அதன் அர்த்தத்தை அறிய விரும்புகிறோம். ஓ, அவ்வளவுதானா? சொல்கிறேன், கேளுங்கள். கேள்வியும் அதற்கு தகுந்த பதிலும் முக்கியமாயிற்றே. அதுவும் கற்றலில் கேட்டல் நன்றாயிற்றே. இருப்பினும் உருவமற்ற பிரம்மத்திற்கு உருவம் உள்ளதாக பாவித்து அதன் கண்களை வர்ணிக்கிறது இந்த ஸ்லோகம். அதாவது கப்பியாசம் என்பதை கபி ஆசம் என்று பிரித்து பொருள் கொள்ள வேண்டும். கபி என்றால் குரங்கு, ஆசம் என்றால்
பிருஷ்டபாகம், அதாவது ஆசன பகுதி. பகவானின் கண்கள் குரங்கின் பின்பகுதியைப் போல் சிவந்து இருக்கிறது என்று பொருள். என்னவாயிற்று சுவாமி? என்னவாயிற்றா ராமானுஜா? அனல் போல் தகிக்கும் உன் கண்ணீரா என்னை சுட்டது? உன்னைத்தான் கேட்கிறேன், ஏன் உன் கண்களில் இத்தனை கோபம்? கோபமா? ஆம், ஒருவன் மகிழ்ச்சியிலோ அல்லது துக்கத்திலோ கண்ணீர் விட்டால் அது மிகவும் குளிர்ந்திருக்கும். ஆனால் கோபத்தால் ஒருவன் கண்ணீர் விட்டால் அந்த கோபத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் கண்ணீர் கடல் நீராக மாறும். சொல் ராமானுஜா, உன் கண்ணீர் வெந்நீராக ஏன் என்னை சுட்டது? அதற்கு காரணம் தாங்கள் கூறிய விளக்கம்தான் சுவாமி. ஏன் என் விளக்கத்தை தாண்டி என்ன விளக்கத்தை எந்த ஆச்சாரியாரால் கொடுக்க முடியும்? முடியும் சுவாமி. அந்த சாந்தோக்கிய உபனிஷத் வாக்கியத்திற்கு அழகான பொருள் இருக்க தாங்கள் இப்படி ஒரு தவறான விளக்கத்தை கூற வேண்டுமா? இப்போது அடியேன் சொன்னேனே, அது பரம ரகசியம். இது வழி வழியாக ஓர் ஆச்சாரியரின் மூலமாகத்தான் மற்றவருக்கு தெரிய வரும். அந்த டிடெக்டிவ் புத்தி போதா பாரு. பட்டு புடவை கடன் கொடுத்தவன் பாய் எடுத்துட்டு பின்னாடியே அலைஞ்சானா. அந்த மாதிரில இருக்கு. இதோ பாருங்க, நான் ஒன்னும் வயிறு நெக்லஸ் எடுத்துட்டு ஓடி போயிட போறது இல்ல. போடிங்க, ஒரு கல்லு குறையில எண்ணிக்கோங்க.